வணக்கம்ப்பா. தேங்காய் வந்து ஒரு நல்ல உணவுப்பா. எல்லாருமே சாப்பிட்லாம். அப்படி இருக்கும்போது தேங்காய் சட்னி அரைக்கலாம். என்ன காய்கறிகள், பொரியல், கூட்டு என்னன்னாலும் நம்ம தேங்காயை போடலாம். தேங்காயை போட்டு ஆனால் கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விடாமல் இப்போ லாஸ்ட்டாக போட்டுட்டு ஒரு கொதி அப்படி கொதித்து வரும்போது இறக்கிடணும். அப்புறம் இந்த மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், எலும்பே உடஞ்சி போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்னதே வைத்தியம் பார்த்தாலும் செஞ்சாலும் ஒரு அரை மூடி தேங்காய் போதும். அரை மூடி தேங்காயில் ஒரு 5 பேரிச்சம்பழம் தேங்காயை நல்லா துருவிக்கிறணும். துருவாட்டி மிக்சியில் கூட போட்டு அடித்து வச்சுக்கிறணும். அதில் 5 பேரிச்சம்பழம் அதையும் கூட சேர்த்து போட்டு அடித்து எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு மெல்ல 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 நல்லா சப்பி சுவைச்சி சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை நாங்கள் அப்படிலாம் மிக்சியில் அரைச்சி சாப்பிட மாட்டோம், துருவி தான் சாப்பிடுவோம். துருவி சாப்பிட்டு இந்த பேரிச்சம்பழங்களை பொடியாக நறுக்கி அதுக்குள்ளே போட்டு நம்ம மென்று சாப்பிட்டுக்கலாம். அதுவும் எல்லாம் ஒன்று தான், எப்படின்னு சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து உடம்பு எடை கூடும்னு நினைக்காதீங்க. உடம்பு இருக்கிற உடம்பும் குறையும். ஏன்னா அதில் வந்து நல்ல கொழுப்பு இருக்குது. தேங்காயில் நல்ல கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பை அழித்து அந்த உடல் பருமனை குறைக்கும்.